ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நாம இந்த இடத்துல சில மாதங்களுக்கு முன்னாடி வல்லார கீரை நடவு பண்ணியிருந்தோம். ஒரு சில தண்டு தான் நடவு பண்ணியிருந்தோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு அது வளர்ந்துருக்கு அப்படின்றத நான் காமிக்க போறேன் உங்களுக்கு. சூப்பரா பார்த்தீங்கன்னா, இந்த முறை அந்த வல்லார கீரை நல்லா வளர்ந்து பூவுமே வச்சிருக்குங்க. அந்த பூ எப்படி இருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, தண்ணி அதிகமா இருக்கிற இடத்துல ரொம்ப நல்லா வளரக்கூடியதுங்க இந்த வல்லாரக்கீரை. இது எல்லாமே வல்லாரக்கீரை தான். இதெல்லாம் வல்லாரக்கீரை தான். இது அதோட பூங்க. இதுலேருந்து விதை வைக்கும்னு நினைக்கிறேன். நான் முதல் முறையாக இப்போ பார்க்குறேங்க இந்த வல்லாரக்கீரையோட பூக்களை. கிட்டத்தட்ட ஒரு 4-5 தண்டு தான் இந்த இடத்துல நட்டு வச்சேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையே இந்த வல்லாரக்கீரை தான் ஆக்கிரமிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பட்டாசு காயோட செடி தான் இந்த இடத்துல நிறைய இருக்கும். இப்போ இது இந்த வல்லாரக்கீரை பிடிச்சிருச்சுன்றதுனால இந்த பட்டாசு காயோட செடி வளர்ச்சி குன்றி போச்சுங்க. இதோட வளர்ச்சி அபரிதமாக இருக்குது. தண்ணி எந்நேரமும் இருக்கிறதுன்றதுனால இந்த வல்லாரக்கீரை ரொம்ப செழிப்பாகவே வளர்ந்துருக்குங்க நிறைய. இங்கே இருக்கிறது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வல்லாரக்கீரை தான். முதிர்ச்சி அடைஞ்சிருச்சுன்றதுனால இந்த பூக்கள்லாம் உங்களால் பார்க்க முடியுதுங்க. இந்த வல்லாரக்கீரையோட பூக்களில் விதை வைக்குதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.